முடிவு தெரிந்து மோதும் திமுக பின்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் பிளான் என்னங்கிறது பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன முடிவு தெரிஞ்சு என்ன மோதுறாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் நோட்டீஸை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவரான பிரியங்கா காந்தி, சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்கள்லாம் கூட இருந்தாங்க. இந்த மனு இந்தியா கூட்டணி சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மக்களவையில பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர 100 எம்பிக்கள் கையெழுத்தும், மாநிலங்களவையில 50 எம்பிக்கள் கையெழுத்தும் தேவை. கடந்த சில நாட்களாக திமுக எம்பிக்கள் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் நோட்டீஸுக்காக பல்வேறு கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஓம் பிர்லா கிட்ட கொடுத்திருக்காங்க. 1968 நீதிபதிகள் விசாரணை சட்டத்தின் கீழ் தவறான நடத்தை அல்லது திறமையின்மை என்ற விதிகளின் கீழ் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக இந்த தீர்மானம் கொண்டு வர திமுக முயற்சி பண்றாங்க. இந்நிலையில பணியில் இருக்கக்கூடிய நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆளும் தரப்பு உட்பட எந்த ஒரு கட்சி நினைத்தாலும் அதை எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்துவிட முடியாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நடைமுறைகள்லாம் இருக்கு. இது மிக கடுமையான விதிமுறைகள்லாம் பின்பற்றப்பட்ட பிறகுதான், அதெல்லாம் ஓகேயான பிறகுதான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் வச்சுக்கிட்டு தவறான செயல்பாடு அப்படின்னு அரசியலமைப்பு சட்ட தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறதுதான் உண்மை. உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்ட நடைமுறைகளில் ஒன்றாக இருக்கு. இந்த செயல்முறை நாடாளுமன்றத்துல தொடங்குது. எப்படின்னா, பதவி நீக்க தீர்மானம் எந்த அவையிலும் கொண்டு வரப்படலாம். ஆனால் அதற்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. இப்போ லோக்சபா அப்படின்னா, மக்களவை அப்படின்னா இதை கொண்டு வரதுக்கு 100 எம்பிக்கள் ஆதரவு தேவை. அதே ராஜ்யசபா மாநிலங்களவை அப்படின்னா இதை கொண்டு வரதுக்கு 50 எம்பிக்கள் ஆதரவு தேவை. அந்த எம்பிக்களுடைய கையெழுத்தோடு தீர்மான நோட்டீஸை கொடுக்கணும். மக்களவை சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவர்கிட்ட இந்த தீர்மானத்தை சமர்ப்பிக்கணும். தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவையினுடைய தலைவர் தான் முடிவு பண்ணுவார். அவர் வேண்டான்னு முடிவு பண்ணாதான் முடியாது. அவைத்தலைவர் தான் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவார். சரி, ஒருவேளை அந்த தீர்மானத்தை அவைத்தலைவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னா, அதுக்கு பிறகு 3 நபர்களை கொண்ட ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும். அந்த குழுவில் பொதுவாக உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் சட்ட நிபுணர், இப்படி 3 பேர் அடங்கிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த குழு ஒரு விசாரணை அமைப்பு போல செயல்படுவாங்க. ஆராய்ந்து ஆதாரங்களை எல்லாம் திரட்டி சாட்சிகளை எல்லாம் விசாரிப்பாங்க. அதோட சம்பந்தப்பட்ட நீதிபதியிடமும் விளக்கம் கோரப்படும். அதை தொடர்ந்து ஒரு விரிவான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை இந்த குழு சமர்ப்பிப்பாங்க. இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அதுல தான் நீதிபதி மேல தவறு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அந்த அறிக்கையில தான் தெரியும். அதுல குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டா முடிவு மட்டுமே தீர்மானம். அடுத்த கட்டத்திற்கு இது போகும். நீதிபதி மேல தவறு உறுதி செய்யப்பட்டால், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீதிபதி தப்பு பண்ணார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அடுத்த அந்த தீர்மானம் குறித்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையும் விவாதம் நடத்தப்படும், வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படணும். அவையில மொத்த உறுப்பினர்கள்ல குறைந்தபட்சம் 3/2 பங்கு உறுப்பினர்கள் இருக்கும்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். 2 அவையிலையும் தீர்மானம் நிறைவேறினா அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிடுவார். எவ்வளவு பெரிய நடைமுறை பார்த்தீங்களா? இந்த முயற்சி பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக முன்னெடுத்திருக்காங்க. அது நிச்சயமாக கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அப்ப ஏன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன விஷயம், என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, தீர்மானத்தின் மீதான விவாதத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து திமுக எம்பிக்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு அவையில பேசுவாங்க. எல்லாமே நாடாளுமன்ற அவை குறிப்புல ஒரு ரெக்கார்டா பதிவாகும். என்னன்னைக்கு அது ஒரு பதிவு தான், வரலாறாக மாறும். அதோட போதுமான கையெழுத்து கிடைச்ச உடனே 3 பேர் கொண்ட குழு விசாரிப்பாங்க. இந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் புகழ்பெற்ற சட்ட நிபுணர் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த குழு குற்றச்சாட்டை விசாரித்து அது உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறது அறிக்கை அளிப்பாங்க. இந்த மாதிரி அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இது நிறைவேறுமா வேறாதா அப்படிங்கிறது வேற விஷயம். இப்போ திமுக கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அவை தலைவர், இப்போ சபாநாயகர் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 3 பேர் கொண்ட டீம் அமைப்பாங்க. அந்த டீம் நீதிபதி தப்பு பண்ணாரு அப்படிங்கிறது நிரூபிப்பாங்க.
அதை நிரூபித்து அதுக்கு பிறகு மீண்டும் சப்மிட் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டை. அதுக்கப்புறம் விவாதம் நடத்துவாங்க. 3-2 பங்கு சப்போர்ட். இதுக்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது நிச்சயமாக இது திமுக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கஷ்டமான ஒன்று தான். ஆனால் அவையில் இதை பற்றி விவாதிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மிக பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதனால இது முழுக்க முழுக்க இவங்களுடைய நடவடிக்கையின் பின்னணியில் இது பெரிய அளவில் கொண்டு போகணும், இந்தியா முழுக்க இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதை கொண்டு வந்தவங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது.